சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். என்ன பிரச்சனை? பயங்கரமா கடன் வாங்கி கொடுத்துட்டு நீ அமைதியா இருக்கிறியா? கடன் பிரச்சனை, பொண்ணுங்க கூட அவங்கதான் முக்கியம். அது மாதிரி இப்போ ஒரு வருஷமா நீ போய் சாமி கும்பிட்டப்போ நீ உட்கார். சரி, அவன் ஒரு முட்டா பையன் தப்பு பண்ணிட்டான். கிட்டவா முட்டா பையன் தப்பு பண்ணிட்டான். பண்ணிட்டானா இல்லையா? பண்ணிட்டான். நம்ம அறிவாளி பிள்ளை எப்படி இருக்கணும்? அவன் தப்பா பண்ணிட்டான், புருஷன் தப்பானவன், முட்டா பையன். இவ அறிவாளி, இவ எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். புருஷன் வரல நம்ம கச்சிதமா இருக்கணும். நாம அப்படி இருந்தோமா? அமைதியாரு அமைதியாரு வாய் பேசி குறுக்க யார் தப்பு பண்ணுது? என் வீட்டுக்கு அவன் பண்றான்னு யார் பண்ணது? அவன் பண்ண எதுவும் பண்ணல. நான் விசாரிச்சுன்னு இருந்த வேற எதுவும் பண்ணல. நீயும் பண்ற நானும் பண்றேன்னு யார்கிட்ட பண்ணி சொல்லி காமிச்சேன்? யார்கிட்ட? என் வீட்டுக்கார்கிட்ட. என்னன்னு சொன்னான்னு கேளுங்கடா ஒருத்தர். நீ எங்கன்னா போய் பிள்ளைங்களை வளர்த்துக்கிறேன்னு சொன்னா அப்படிதான் போறதுதான் அப்படின்னு சொன்னா. அதையே மறைக்கிற. எவங்கிட்ட வேணாலும் போய் பிள்ளையை வளர்த்துக்கிறேன். நீ அவங்ககிட்ட வேணாலும் போ, நானும் எவங்கிட்ட வேணாலும் போறேன். சொல்லலாமா? சொல்லலாமா? அப்ப மனசுல இருக்கிறது தானே உதத்துல வரும். இல்ல மிரட்டுறதுக்காக தான் சொல்லணும். சரி, மிரட்டிட்ட அந்த மாதிரி பண்ணனா அவன் திருந்திட்டானா? இப்ப இது 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது. 5 நாளைக்கு முன்னாடி கூட நடக்கட்டும், 50 நாளைக்கு முன்னாடி கூட நடக்கட்டும். தப்பு தானே. வீட்டுல கணவனை சந்தேகப்படுறது முதல் காரணம். சந்தேகமே தான் அவன் இன்னைக்கு தப்பு செய்யறதுக்கு காரணம். அவன் எங்க போனாலும் அவனை துரத்திக்கிட்டே இருக்கிறது. எங்க போனாலும் அவனை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. ஒரு பாசமே இல்ல, ஒரு வேஷமா பண்ணிவிட்ட. அடுத்தவங்க சொல்றத காதல போட்டுக்கிட்ட. உன் வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிட்ட. குடும்பத்தை கலைச்சிட்டாங்க, வீண் பழி ஆக்கிட்டாங்க, தொந்தரவு படுத்திட்டாங்க. நீயா தலையில மண்ணெல்லி போட்டுக்கிட்ட. ரொம்ப குடிக்கிறாங்கம்மா. அவன் குடிக்கிறதுக்கு காரணம் இருக்குது தெரியுமா? நான் இப்படி ஒரு பொண்டாட்டி எதிர்பார்க்கல, எனக்கு நல்ல பொண்டாட்டியா எதிர்பார்த்தேன். கல்யாணம் பண்ணி 6 மாசம் தான் நல்லா இருந்தோம். 3 மாசத்துல முத்து மழை பெஞ்சிருச்சு. 2 பிள்ளைங்களை பெற்றேன். அந்த பிள்ளைங்களும் இன்னைக்கு என் பேச்ச கேட்கல. நான் எதுக்கு வாழணும்? நான் எதுக்கு இருக்கணும்? நான் வாழ மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நான் பொழைச்சிக்கிறேன். என்னை விட்டுருங்கடா, என்னை வேணான்னு துரத்தி விட்டுருங்கடா. அந்த மன குழப்பத்திலேயே அவன் அந்த மாதிரி மாறி நிக்கிறான். இதனால சிக்கலு, இதனால இடைஞ்சலு, தீராத பிரச்சனை, தீர்க்க முடியாத இடைஞ்சலு, பல குழப்பம், பல கோளாறு, நிம்மதி இழந்து, சந்தோஷம் இழந்து, சங்கடம் ஆயிடுச்சு, தொந்தரவு பட்டுட்டேன், துன்பத்துல நிக்கிறேன். இது யார் செஞ்ச தப்பு? அப்படி என்ன பண்ணணும் இதுக்கு மேல? சந்தேகப்படாம ஆனா நீ எப்படி எல்லாம் பேசுன? பேசுனியா இல்லையா? ரொம்ப பேசுவாங்கம்மா கொஞ்சம். வாடா போடா அவனே இவனே, நீ ஒருத்திக்கிட்ட போனா நான் ஒருத்திக்கிட்ட போறேன்டா, அப்பறா இப்பறா, டேய் உன்னை பாத்துக்கிறேன்டா, தீர்த்துக்கிறேன்டா. சரி வாக்கு 1000 சண்டை இருக்கட்டும். புருஷனுக்கு கிட்ட உட்கார வச்சு சோறு போட்டு அவனை சாப்பாடு வச்சு அழகு பார்த்து, துணி போட்டு அழகு பார்த்து, அவனை தண்ணி ஊத்திக்க வச்சிரு குழந்தை மாதிரி பாத்துருவோம் தான் உண்மையான. இது எந்த நேரமும் சண்டை. எந்த இவன் வந்து கிளியோபட்ரா. நாம சொல்லக்கூடாது அப்படி தப்பா? சரி, இவன் முதல்ல சந்தேகப்படுத்தான் தப்பு. என்ன பண்ண போற இதுக்கு மேல? இருக்கிறியா தப்பா வழியில போறியா? எந்திரி எந்திரிமா.
புருஷனுக்கு கொடு. சரிம்மா. வீட்டு வாசல்ல கட்டு. சரிம்மா. விளைவிக்கலாம். விளைவிக்க